நவராத்திரியில் கொலு வைக்கிறது பார்த்திங்கன்னா ஒற்றைப்படை எண்ணிக்கையில் தான் படிகள் அமைக்கப்பட்டிருக்கும். பொதுவாக பார்த்திங்கன்னா 1, 3, 5, 7, 9, 11 இந்த மாதிரி தான் அமைக்கப்பட்டிருக்கும். இதில் முதல் படி பார்த்திங்கன்னா கீழிருந்து அமைப்பது. ஓரறிவு உள்ள உயிரினங்களான பொம்மையை வைக்கணும். அதாவது செடி கொடி மலர்கள் பூங்கா இந்த மாதிரி சிறிய அளவிலான தோட்டம் இவையெல்லாம் நம்ம முதற் படியில் வைக்கலாங்க. இரண்டாம் படி பார்த்திங்கன்னா இரண்டறிவு உயிரினங்களான அட்டை நத்தை சங்கு ஊர்ந்து போகும் உயிரினங்களை வைக்கலாங்க. மூன்றாவது படி பார்த்திங்கன்னா 3 அறிவு உயிரினங்களான கரையான் எறும்பு போன்ற ஜீவராசிகளை வைக்கலாங்க. நான்காம் படி பார்த்திங்கன்னா 4 அறிவு உயிரினங்களான வண்டு பறவை இந்த மாதிரி பொம்மைகளை வைக்கலாம். ஐந்தாம் படி பார்த்திங்கன்னா 5 அறிவு உயிரினங்களோட பொம்மைகளை வைக்கலாம். உதாரணமாக பார்த்திங்கன்னா பசுவோட பொம்மை இந்த மாதிரி பொம்மைகளை நம்ம வைக்கலாம். ஆறாவது படி பார்த்திங்கன்னா 6 அறிவு உயர்ந்த ஜீவராசிகளான மனித வடிவங்கள் வாத்திய கோஷ்டி பொம்மைகள் அப்புறம் வியாபார கடைகள் கல்யாண செட்டு இந்த மாதிரி வேணால் நம்ம 6வது படியில் வச்சுக்கலாங்க. 7வது படி பார்த்திங்கன்னா மகான்கள் உதாரணமாக சொல்லணும்னா விவேகானந்தர் அவர்களோட பொம்மைகளை வைக்கலாங்க. 8வது படி பார்த்திங்கன்னா அவதாரங்கள் துர்கை அம்மாவோட அவதாரங்கள் எல்லாம் வைக்கலாங்க. 9வது படி பார்த்திங்கன்னா விநாயகரோட கலசம் முப்பெரும் தேவிகள் இந்த மாதிரி வைக்கலாங்க. நன்றி. நட்புடன் சகோதரி அபிராஜு.